டாக்டர் பிரதாபன் உங்களிடமிருந்து இப்போ இந்த அடிக்கடி இப்போ நடக்கிற நிகழ்வுகளை நிறைய நம்ம ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. அதில் வேறு ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. நாய்களுடைய இந்த இயற்கையான குணம் கொஞ்சம் மாறிட்டு வருது, அதனுடைய நேச்சரே மாறுது அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, நாய்கள் குணம் மாறுன்றதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாய்கள் ஓநாயிலிருந்து தான் வந்தது. ஸோ ஓநாயுடைய குணம் அதுக்கு இயற்கையாகவே இருக்கணும். தலைமுறையாக நம்ம அவற்றை பழக்கப்படுத்தி டொமஸ்டிகேட் பண்ணுறதுனால அது நம்மளோட ஒரு நண்பனாக இருந்துட்டு வருது. ஆனாலும் அந்த குணம் அப்பப்போ வெளிப்படலாம், சில காரணங்களால் வரலாம். சில குறிப்பிட்ட வகை இன நாய்கள் இருக்கு இல்லையா, அவள் ரொம்ப கடிநாயாகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிட்புல் அப்படின்னா, பிட்புல் ஒரு கடிநாய். சில நாய்கள் ஆக்ரோஷமாக தான் இருக்கும், சில நாய்கள் ரொம்ப சாதுவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. இப்போ நாய்கள் கொஞ்சம் அதாவது நம்ம நாய்களை கடிக்குது அப்படின்னாலே நம்ம ரேபீஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ரேபீஸ்ன்றது ஒரு நோய். அந்த நோய் நாய்களை தாக்குச்சுன்னா அந்த நாய்கள் மனிதர்களையோ விலங்குகளையோ கடிக்கும்போது அந்த ரேபீஸ் பரவும். அது ஒரு வைரஸ் நோய். அது நாய் கடிக்கிறதுக்கும் ரேபீஸும் வேறு. வெறி நாய் வேறு, கடி நாய் வேறு. கடிக்கிற நாய் கடிக்கிறது தான், அதில் ரேபீஸ் வரும்னு சொல்ல முடியாது. கடிக்கிற நாயெல்லாம் வெறி நாய் இல்லை. கடிக்கிற நாயெல்லாம் வெறி நாய் இல்லை. கடிக்கிற நாய்களுக்கு பல காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ சென்னையில் மனுஷங்க பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அதிக அளவு பாப்புலேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் நாய்கள் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 200லேருந்து 2000 வரைக்கும் இருக்குது. இப்போ சிட்டியில் எங்கே மக்கள் நிறையா இருக்காங்க, எங்கே அவங்களுக்கு உணவுகள் கிடைக்குது, சாதாரணமாக தெருவிலே உணவுகள் கிடைக்கும்போது அந்த இடத்துல நாய் இனப்பெருக்கம் அதிகமாகுது, அதிக அளவில் இருக்குது. இப்போ சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.8 லட்சம் இந்த வெளியே உள்ள நாய்கள் இருக்குது. அதனால் அதிக அளவில் இங்கே இருக்குது. அந்த நாய்கள் ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக இருக்கும்போது அது உணவுக்காக அவங்க போராட வேண்டியிருக்கு. ரெண்டாவது, நாய்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா வேட்டையாடும். இப்போ கூட்டமாக இருக்கும், வேட்டையாடும். அது ப்ரிடேட்டரி அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கூட்டமாக நாய்கள் போகிறது தான் போகும். நீங்கள் இப்போ ஒரு ஆடு வந்ததுன்னா 4 நாய் சேர்ந்து அட்டாக் பண்ண நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்லாம், ஒரு மானை நிறையா நாய் அட்டாக். அது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், அது வேட்டை குணம். அதே குழந்தைகள் ஓடும்போது அதே குணம் வந்துடுது. ஒரு சில இப்போ வீடியோலாம் பரபரப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் போடுறாங்க. அது ப்ரிடேட்டரி அக்ரெஷன். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாய்க்கு ஒரு வியாதி வந்துடும், காதில் சீல் வச்சிடும், பெயின் இருக்கும். நம்ம அந்த நாயை தொட்டிங்கன்னா வலி இருக்கும்போது அது கோபத்தில் உருமும். அந்த உருமலை பார்த்து நீங்கள் பயப்படுவோம். நம்ம அது தெரிஞ்சிருது, நம்ம உருமுனோன்னா இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அதே அப்படி அக்ரெசிவ் ஆகிரும். அதை லேர்னட் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பல விதமான அக்ரெஷன்ஸ் இருக்குது. மேல் அக்ரெஷன், நாய்கள் ஒரு எல்லையை பாதுகாக்கக்கூடியது, டெரிட்டோரியல் அக்ரெஷன் அப்படிம்பாங்க. அந்த தெருவில் இருக்கும், அந்த தெருவுக்குள்ளே யார் வந்தாலும் ஒரு சத்தம் கொடுக்கும், முடிஞ்சதுன்னா அட்டாக் பண்ணும். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நாயை சிலர் துன்புறுத்திருப்பாங்க. இப்போ நாயை கல்லால் அடிச்சிருப்பாங்க சின்ன பையங்க. அவங்க மேலே பார்த்திங்கன்னா குலைக்க ஆரம்பிக்கும். சில நாய்கள் பார்த்திங்கன்னா தபால்காரரை பார்த்து குலைக்கும். அவர் யூனிஃபார்மோடு வந்தாருன்னா அவரை பார்த்து குலைக்கும். இப்போ கார்களில் சில நாய்கள் அடிபட்டுருக்கலாம். சில கார் விரட்டிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி டூ வீலரோட அது என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு துயரமான சம்பவம் நினைவுக்கு வரும். இப்போ நீங்கள் எங்கள்கிட்டயே டாக்டர்கிட்ட வருது, நான் ஊசி போடுறேன்னா என்ன அடுத்து வரும்போது வராது. நம்மளை பார்க்கும்போது அதுக்கு ஒரு வலி ஞாபகம் வந்ததுன்னா அது நிறைய டூ வீலரில் போகிறவங்களை விரட்டி நாய் கடிக்க முயற்சியில் கடிச்சதில் நிறைய பேர் கீழே விழுந்துறாங்க, சில பேர் முறிவெல்லாம் ஏற்படுறதையும் பார்க்க முடியுது சார். ஸோ இந்த அக்ரெஷனுக்கெல்லாம் பல்வேறு அது வண்டியோட சத்தம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமா? சத்தத்தை விட அந்த வண்டியோட அசோசியேட்டட் பெயின், அந்த வண்டியில் அடிபட்டிருக்கலாம், அதோட குட்டி அடிபட்டிருக்கலாம், அது கூட உள்ள கம்பெனியன் அடிபட்டிருக்கலாம். அதெல்லாம் அந்த பெயின் அசோசியேட் பண்ணும்போது அது அக்ரெசிவ் ஆகிடுது. டாக்டர் பிரதாபன், உங்களோட இடைவெளிக்கு முன்பே இந்த கேள்வியை வச்சேன். எப்படி சார் நிறைய சாதாரண பொதுமக்கள் எப்படி தெரிஞ்சு நம்ம தற்காத்துக்க முடியும்? இல்லை, ஒரு நாய் வெறி பிடிச்சிச்சு அப்படின்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது கடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ வீட்டு நாயாக இருந்தால் அந்த வளர்க்குறவரே அடையாளம் தெரியாது, அதுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் எதையுமே கடிக்கும். நீங்கள் இப்போ டேபிளை கடிக்கும், கல்லை கடிக்கும், அதாவது இன்டிஸ்கிரிமினேட்டாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் கடிச்சிட்ருக்கோம். அதுக்கு அந்த ரேபிஸ் வைரஸ் போகிற வழியில்
நர்வ் பேரலைஸ் ஆயிரும். அப்படி அதனால் அது நடையே வந்து ஒரு இயல்பாக இருக்காது, இயல்பாக இருக்காது, நடக்க முடியாது. அந்த ஒரு பார்ஷியல் பெரேசிஸ் அந்த தள்ளாட்டமாக நடக்கும். மூளைக்கிட்ட அந்த ட்ரைஜெமினல் நர்வ் பாதிக்கும் போது அந்த ஜா வந்து ட்ராப், வாயை மூட முடியாது, அதுக்கு எச்சி ஒழுகும், வாயை மூட முடியாதனால எச்சி ஒழுகிட்டு இருக்கும். இந்த சிம்டம் டெக்ஸ்ட் புக்கில் எல்லா நாய்க்கும் வரணும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வீட்டில் என்ன ஒரு நாய் வந்து அவருடைய வேலையால் கடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டாரு. அவர் 80 வயசு அவருக்கு. நான் போனேன், சின்ன குட்டி பொம்மரினியன் 3 வயசு தான், 3 மாதம் வந்து என்கிட்டயும் விளையாண்டது. நான் சொன்னேன் கடிச்சிருச்சு, ஒன்று நல்லாயிருக்கு, நீங்கள் 10 நாள் இதை பாருங்கள், அதுக்குள்ளே ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு. போயிட்டு நான் மறந்துட்டேன். ஒரு 11 நாள் கழித்து அந்த நாய் செத்து போச்சு, நாங்கள் புதைச்சிட்டோம் அப்படின்னாரு. ஐயோ நீங்கள் எடுத்து காலேஜ் எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதுக்கு ரேபிஸ், அதுக்கு ஒரு சைனுமே இல்லை. அவர் 80 வயசுக்காரர், அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஊசி போட்டுக்கிட்டாங்க. டிப்பிக்கல் சயின்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், நீங்கள் நாய் கடிச்சிருச்சுன்னா அதனால தான் சயின்ஸ் இல்லாட்டி கூட நம்ம வேக்சின் போட்டுக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டினரி காலேஜில் 40 வருஷமாக வேலை பார்த்தேன். எங்கள்கிட்ட எவ்வளவோ அனிமல் அட்டெண்டர்ஸ்லாம் இருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் ரேபிஸ் டாக் அவங்க தான் பண்ணாங்க. வெட்டினரி காலேஜ் 122 வருஷமாக இருக்குது. ஒரு ரேபிஸ் ஒருத்தர் கூட வந்தது கிடையாது. என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் தற்காப்பாக, அதே தான் எல்லாருக்கும் தெரியாது. அந்த அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு தெரியணும், ரேபிஸ் என்ன, அது வந்தால் என்ன பண்ணணும். இப்போ டாக்டர் சொன்னாங்க இல்லையா, உடனே வேக்சின் போடணும், உடனே என்ன தற்காப்பு நம்ம பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோன்னா ரேபிஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ரேபிஸுக்கு மருந்து கிடையாது வந்துருச்சுன்னா. ஆனால் ரேபிஸை தடுப்பதற்கு நிறைய முந்தைய விட இப்போ நான் என்ன வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் கடிச்சிது. அது வந்து 3+ கொடுத்தாங்க ரேபிஸ். அப்போல்லாம் அந்த பழைய பாஸ்டர் வேக்சின் தான் 5 ml வயிற்று சுற்றினாங்க, தொப்பெல்லாம் சுற்றி கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்கேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து எவ்வளவோ நல்ல வேக்சின்ஸ்லாம் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அரசாங்கம் வேறு இலவசமாக கொடுக்குது. ஸோ அந்த வேக்சின் தடுப்பு மருந்துகள்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா நம்ம ரேபிஸை தடுத்துலாம். மட்டுமா தாவி கீர்னாலவோ எச்சில் பட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மருத்துவரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணிடுறாங்க. என்னென்ன டிகிரி, எப்படி சலைவாப்பட்ட என்னென்ன அவங்க அட்வைஸ், அதுக்கு ஏற்றபடி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா. காலால் கீர்னாலுமே இப்போ காலால் கீர்னா வர சான்ஸ் இல்லை. பட் அதில் எச்சி பட்டிருக்குமா நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா அந்த நோய்க்கு காலில் எச்சி பட்டு மேலே நம்ம மேலே பட்டிருக்கோம். அதுக்காக ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அதை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வந்து தடுத்துடலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு நாய் வந்து வெறி பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு இப்போ நீங்கள் மனிதர்களில் வந்து இவ்வளோ 16 பேருக்கு ரேபிஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எத்தனை நாய்களுக்கு ரேபிஸ் வந்ததுன்னு டேட்டா இல்லை நம்மளுக்கு. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் நாயை ரேபிஸ் சொல்லிடுறோம், வேணான்னு சொல்லி அதை அடித்து கொண்டுறோம், தூக்கி போட்டுறாங்க. ரெண்டாவது, எந்தெந்த இடத்துல ரேபிஸை டெஸ்ட் பண்ணுறாங்க நாய்களுக்கு. இப்போ சென்னையில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பண்ணுறாங்க. ஒரு கால்நடை மருத்துவமனையிலையும் முன்னாடிலாம் அண்டர் அப்சர்வேஷன் ஃபார் ரேபிஸ்னு ஒரு கேஜ் இருக்கும். அதில் இப்போ ஊரில் நீங்கள் நாய் வெறி பிடிச்சி சந்தேகப்பட்டு அங்கே கொண்டாந்து விட்டுறலாம். அவங்க 10 நாள் வச்சுருப்பாங்க. 10 நாளில் ரேபிஸ் வந்தால் செத்துரும் அப்படின்றது கணக்கு. அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை அனுப்பிடுவாங்க. 10 நாளில் இறந்து போச்சுன்னா அதோடைய மூளையை எடுத்து ஒரு நெக்ரிவ் பாடிஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ரேபிஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லா கால்நடை மருத்துவமனைகளிலும் அண்டர் அப்சர்வேஷன் ஃபார் ரேபிஸ் இந்த யூஆர் ஃபெசிலிட்டிஸ் வைக்கணும். வச்சுருந்தா இப்போ இன்றைக்கி 7-8 வெட்டினரி காலேஜஸ் வந்துருச்சு. ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த கல்லூரி அருகில் இருக்கோ அதுக்கு அந்த இறந்த நாயுடைய மூளையை டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேபிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோமே ஒழிய, ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க 66% ஸ்ட்ரீட் டாக்ஸில் ரேபிஸ் இருக்குன்னு. 66% இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா 66% இருந்தால் எல்லா இடத்துலையும் ரேபிஸ் டாக் இருக்கு. 27 அதிகம் இல்லையா. நீங்கள் அந்த அளவு நம்ம கண்ணில் அப்படிலாம் படுறதில்லை. இப்போ நான் டாக்டராக இருக்கிறதுனால நாங்கள் ரேபிஸ் டாக்ஸை பார்க்குறோம். ஸோ அது இன்சிடென்ட்ஸ் எவ்வளோன்றது ஆக்சுவல் டேட்டா வேணும் நம்ம. இல்லை சார், நீங்கள் வீட்டில் வளர்த்த ஒரு நாய்க்கே இறந்ததுக்கு அப்புறம் தான் ரேபிஸ் இருக்கிறதா தெரியும்னு சொல்கிறீங்க. அப்போ வீடுகளில் வளர்க்குற நாய்களுக்குமே இப்படி தான் இல்லையா, ரொம்ப தாமதமாக தான் தெரியுதுங்கிறப்ப தெருநாய்களுக்குங்கிறது யார் அதை கண்காணிக்கிறது, அதுக்கு தடுப்பூசி. இப்போ ரேபிஸ் தடுப்பூசிங்கிறது எவ்வளோ கால இடைவெளிக்குள்ளே கட்டாயம் போடும்? ரேபிஸ் தடுப்பூசி வந்து நாய்களுக்கு வந்து நிறைய ரேபிஸ் தடுப்பூசி நிறைய கம்பெனிஸ் போடுறாங்க. அந்த வேக்சின்ஸ் வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க 3 வருஷத்துக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு. ஸோ சட்டப்படி நம்ம எவ்ரி இயர் பண்ணணும். இப்போ நம்ம தெருநாய்களுக்கே நம்ம பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி ஊசி போட்டுட்டா அடுத்த வருஷம் யார் போட போகிறோம்?
அடுத்த வருஷம் அந்த நாய்க்கு எப்படி போட்டதா போடலையான்னு எப்படி தெரியும்? ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கணும், தொடர் கண்காணிக்கணும். நிகழ்வாக இருக்கணும், தொடர் நிகழ்வாக இருக்கணும் இல்லையா? ஒரு தடவை போட்டு விட்டுறக்கூடாது. ரெண்டாவது இதோடைய காஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு 1.8 லட்சம் நாய் இங்கே இருக்குது. ஒரு வேக்சின் 50 ரூபான்னு போட்டிங்கனாலே 90 லட்சம் வருது. அந்த நாய்களை 1.8 டாக்ஸ், 1 லட்சம் டாக்ஸை நீங்கள் ஒரு போர்டிங் கிணறில் வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டாலே ஒரு நாளைக்கு 1 கோடி வருது. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் வேணும் நம்மளுக்கு. அதுக்கு அதெல்லாம் அந்த இது சில நேரங்களில் ஏபிசி பண்ணாலுமே அது இனப்பெருக்க நடக்குது, குட்டியெல்லாம் போட்டிருக்கு, அது அப்படிலாம். ஏபிசி நம்ம சரியாக பண்ணணும்னா ஆகக்கூடாது இல்லையா? ஏபிசி பண்ணும்போது நம்ம அந்த ஓவரிஸ்லாம் எடுத்துடுறோம், டெஸ்டிகிள்ஸ் எடுத்துடுறோம், அப்படின்னா வரக்கூடாது. ஸோ ஏபிசி தான் உங்களுக்கு வந்து ஒரே வழி. இந்த 2 பக்கமும் பிரச்சனை இல்லாமல் நாயை பாப்புலேஷனை குறைக்கணுன்னா, நம்ம அனிமல் பர்த் கண்ட்ரோல் எஃபெக்டிவாக பண்ணணுன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். பிரதாபன் சார், நிறைவு கருத்து சுருக்கமாக நாய்க்கடி இல்லாமல் இருக்கணும், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. வெறி நோயின்றது வந்து எல்லா விலங்குகளுக்கும் வரும். ஏன் நாய்களுக்கு இது முக்கியம்னா, நாய் மட்டும்தான் மனுஷனை கடிக்குது. இப்போ நீங்கள் ஒரு மாட்டுக்கு வந்ததுன்னா அது முட்டை தான் செய்யும், அது கடிக்கிறது வந்து இல்லாதனால நாய்களுக்கு வெறி நோய் வந்ததுன்னா அது பரவறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாய்களுக்கு நம்ம ரெகுலராக வேக்சின் போட்டுறணும். நாய் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது குறைக்கிறதுக்கான வழி நம்ம ஏபிசி ரெகுலராக பண்ணணும். எஃபெக்டிவாக பண்ணோன்னா அதை குறைக்கலாம். நாய்களுக்கு ரேபீஸ் அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடிய நாய்களை அந்த அண்டர் அப்சர்வேஷன் ஃபார் ரேபீஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா கால்நடை மருத்துவமனைகளும் இருக்கணும். அதில் அட்மிட் ஆகி இறந்து போன நாய்களை டெஸ்ட் பண்ணக்கூடிய சென்டர்ஸ், ரெஃபரல் சென்டர்ஸ் இருக்கணும். டாக்டர் சொன்னாங்க பெருச்சாளிகளில் வர்றது கூட இப்போ கம்மி. என்ன WHO சொல்லுது, என்ன நெக்ரி பாடிஸ்ன்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு விலங்கு வந்து இறந்து போச்சுன்னா அது மூளையில் நெக்ரி பாடிஸ் இருந்தால் கூட வருது. பட் அந்த வவால் நம்ம கடிக்கிற வவால் இல்லை, அது இங்கே இல்லை. பெருச்சாலியில் வந்து பேண்டிகுட்ஸ் பாடிஸ் அப்படின்றாங்க ஒரு பேப்பரில். ஸோ அது அவ்வளவு நாய்கள் பரப்புறதுல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாய்கள் இருந்து வர்றதுனால அதை தடுக்கிறதுக்கு பண்ணணும். பட் வெறி நாய் ஒரு தனி, கடி நாய்களை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றத கடி நாய்களை நம்ம தனியாக எடுத்து அரசு அதுக்கு பண்ணணும். கடி நாய்களை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவ் டாக்ஸை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க, அட்டண்டர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அது போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டொசைலாக போகும். அந்த மாதிரி அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டி, அதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குது. அதை எடுத்து நம்ம இப்போ நீங்கள் NGO தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அரசு முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறீங்க. டாக்டர் கமல், இப்போ நம்மளோட விலங்கு நல ஆர்வலர் டீனா இணைந்திருக்காங்க. வருக, வணக்கம். நாங்கள் அடுத்து உங்கள்கிட்ட வர்றேன். டாக்டர் கமல், ரேபிஸ் நாய்க்கடி கடிக்கிற நாயெல்லாம் வெறி நாய் இல்லை அப்படின்னு டாக்டர் பிரதாபன் சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாய் கடிச்சிட்டுனா உடனடியாக நம்ம முதலுதவியாக என்ன செய்யணும்? அதாவது பிரதாபன் சார் வந்து ரொம்ப தெளிவான சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணார். அதில் ரொம்ப முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த பைட்டோட டிஃபரன்ஸ் தாங்க முக்கியம். அதாவது வெறி நாய் வேறு, கடி நாய் வேறுன்னு சொன்னார் பாருங்க. அந்த கருத்து தான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. கடிக்கிற எல்லா நாய்க்குமே வந்து அந்த வெறி இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த நாய்க்கு வெறி இருக்குது, எந்த நாய்க்கு வந்து அந்த தன்மை இல்லைன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கிற நம்ம லொக்காலிட்டியில் இந்த மாதிரி நாய்கள் இருக்கிறத நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரே விஷயம் தாங்க, ஒவ்வொருத்தரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது வாஷிங் மட்டும்தான். ஒரு ஆர்டினரி ஒரு சோப்பு, அதை நம்ம வந்து குளிக்கிறதுக்கான சோப்பு எடுத்துக்கலாம். அந்த வச்சு டேப் வாட்டரை திறந்து விட்டு குறைஞ்சது 10 நிமிடம் அந்த கடி எந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த இடத்துல தரவாக வாஷ் பண்ணணுங்க. நீங்கள் வந்து செலைனோ, டெட்டாலோ, ஸ்பிரிட்டோ எதுவுமே போடக்கூடாது. ஒன்லி வாட்டர், டேப் வாட்டரில் சோப்பு வச்சு நல்லா கழுவணும். இப்படி கழுவுறது குறைந்தது 10 நிமிடத்துக்கு மேலே கழுவணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லா கழுவுனேன் அப்படின்வாங்க, தடுப்பூசி போட வரணும் சொல்லுவாங்க. நான் நல்லா கழுவுனேங்க, எவ்வளோ நேரம்னா 1 நிமிஷம் கூட கழுவி இருக்க மாட்டாங்க. உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, மஞ்சத்தூள் எதையாவது அவங்க வீட்டில் கையில் உள்ளதை எடுத்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ தரவு வாஷிங் இது ஒன்று தாங்க. இனிஷியலாக வந்து வைரல் அப்படியே அந்த வைரஸ் இருந்தாலும் அந்த வைரல் லோடை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு ப்ரிவென்ஷன் நம்ம கையில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ தரவு வாஷிங் மட்டும் பண்ணோம்னா கண்டிப்பாக போதும். எப்படி கொரோனா காலத்தில் நம்ம சொன்னோம் கை கழுவுங்க கை கழுவுங்க கை கழுவுங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனாலேயே நம்ம வைரஸை நம்மளால் வெல்ல முடிச்சு. அதே
போறதுக்கு முதல் பிரைமாடியல் ப்ரிவென்ஷன் என்னன்னா வாஷிங் மட்டும்தாங்க. அதுல நல்லா சோப் போட்டு 10 நிமிடத்துக்கு மேல வாஷ் பண்ணணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த அதோட வீரியத்தன்மை அது வந்து ஒரு கடிநாயாக இருந்தாலும் வெறிநாயாக இருந்தாலும் அதோட வீரியத்தன்மையை வந்து நம்ம ஒரு 95 to 98 விழுக்காடு வந்து குறைத்து விடலாம். இப்போ நாய் கடிச்சதுக்கு பிறகு அதுக்கு மருத்துவமனைக்கு வர்ற இப்போ ஒரு இதுக்கு ஒரு கோல்டன் ஹவர் சொல்கிறோம்ல சார், கடிச்சதுலேருந்து எவ்வளோ நேரத்துக்குள்ள மருத்துவமனையை மருத்துவரை அணுகிடணும்? சொல்லிட்டோம், வாஷிங் வாட்டர்னானது ஒரே தான் அதை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாம்பெல்லாம் கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டுன்னு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ணணும்னா நம்மளோட இதில் 108க்கு ஃபோன் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லாட்டி பக்கத்திலே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்து அங்கே போகலாம். இல்லை நம்ம பக்கத்திலே வந்து மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைகள் அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த சென்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு போகணும். அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊண்டோட நேச்சர் பார்ப்பாங்க. அதாவது அது வந்து ஆர்டினரி சாதாரண பைட்டா இல்லை ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு இருக்குது. அது எந்த ஆழத்தில் அந்த சதையை வந்து அது இழுத்துருக்கு, அதோட ஆழம் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த தோல்ல லேசா கீர்னது, ஆழமா தோல் கிழிஞ்சிருக்குது, சதை கிழிஞ்சிருக்குது, அந்த 3 கேட்டகரியா சார்? ஆமாம் 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 ரொம்ப டீப்பாக வர்றது தேர்ட் கேட்டகரி. இந்த மாதிரி அதை வந்து மருத்துவர் அசஸ் பண்ணுவார். நம்மளாம் அதை அசஸ் பண்ணக்கூடாது, மருத்துவர் அசஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம போகிற நேரத்தில் அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு போகணும். நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோன்ட்டு அவங்க மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருப்பாங்க, காப்பி பவுடர் தூக்கில் போட்டிருப்பாங்க. அதனால நம்மளால் அங்கே போயிட்டு நல்லா தரவாக வாஷ் பண்ணுற நேரத்தில் அந்த பைட்டை வந்து நம்மளால் அசஸ் பண்ண முடியாமல் போகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சுன்னா அவங்க எந்த கேட்டகரியில் வந்திருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம அசஸ் பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் கேட்ட மாதிரி கோல்டன் ஹவர், இவங்க எவ்வளோ வேகமாக மருத்துவமனைக்கு போக முடிந்தாலும் அங்கே உடனடியாக முதலுதவி செய்யப்படும். இப்போ வாஷ் பண்ணிட்டீங்க, அரை மணி நேரத்தில் போக முடிஞ்சால் அரை மணி நேரத்தில் போகலாம், 1 மணி நேரத்தில் போக முடியும். என்னால் வந்து அரை மணி நேரத்திலே போக முடியும், ஆனால் நான் அடுத்த நாள் தான் போவேன் அப்படின்றத தான் நீங்கள் தள்ளு பண்ணி போடக்கூடாது. ஸோ வாஷ் பண்ணுங்கள், உடனே மருத்துவ சிகிச்சைக்கான நடைமுறையை நீங்கள் எடுங்க. அதை செஞ்சோம்னா வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து வெளியே வந்துடுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள், வயதானவர்கள், இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஒன்று இருக்கும். வயதானவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கிட்னி ப்ராப்ளத்தோடு இருப்பாங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தோடு இருப்பாங்க. ஸோ முதுமை தன்மை அதிகமாக இருக்கும், சார்கோபீனிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். சர்க்கரை வியாதியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும், இம்யூனிட்டி கம்மியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களாம் முதல் செஞ்ச உடனே எவ்வளோ வேகமாக மருத்துவமனைக்கு போக முடியுதோ அவ்வளோ வேகமாக போகணும். அங்கே போகிற நேரத்தில் டாக்டர்ஸ் இந்த பைட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு உடனே இதுக்கான ஸோ லோ ரிஸ்க் பீப்புளாக இருக்காங்க இல்லை ஹை ரிஸ்க் பீப்புளாக இருக்காங்கன்னா நம்ம ஊரில் வந்து 5 டோஸ் வந்து அதுக்கான வேக்சின் இருக்குது. அந்த வேக்சினை வந்து ஆஸ் பர் ஷெடியூல் வந்து அந்த 5 டோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த நோய் தீவிரத்திலிருந்து 100க்கு 100% மீண்டு வந்துடலாம். சில பேருக்கு ரொம்ப சீரியஸான பைட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சில வகை மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளையும் சேர்த்து நம்ம இம்யூனோகுளோபுலின்ஸ்னு சொல்லுவோம். எடுக்கிற நேரத்தில் பூர்வமாக இதிலிருந்து வெளிவர முடியும். பேசலாம். டாக்டர் கமல், இப்போ ரேபிஸ் வந்துட்டு ஒருத்தருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு? மகேஷ், நான் சில இதில் பொதுவாக விரும்புகிறேன் மகேஷ். அதாவது இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லீடிங் நேஷன் இன் ப்ரொடியூசிங். நம்ம தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய தடுப்பூசியை வந்து கண்ட்ரி நம்ம தான். இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா செக்மெண்ட்லேயுங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ரேபீஸை வந்து நம்மளால் ஈஸியாக வெகு எளிதாக கண்ட்ரோல் பண்ண. இப்போ பாருங்களேன், த்ரோட் நம்ம பேசிகிட்டு இருந்த நேரத்தில் கூட நான் சொன்ன ஆரம்பத்தில் வலியுறுத்தின ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். அதாவது தடுப்பூசி போடுறதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய அந்த கடிப்பட்ட இடத்தை கழுவுறது மட்டும்தாங்க. 10 நிமிடத்துக்கு மேல அதை வாஷ் பண்ணோம்னாலே 98% வைரஸ்கள் 98% வைரஸ்கள் வெளியே போயிடும், அழிஞ்சிரும். இதுதான் முக்கியமான விஷயம். இதான் தடுப்பூசிகள், இம்யூனோகுளோபுலின் எல்லாமே வேலை செய்யும். ஸோ நீங்கள் எங்கே ஆக்சிடெண்ட்டோ எங்கே வந்து உங்களுக்கு நாய்க்கடி நடந்தாலோ பக்கத்தில் இருக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அண்ட் எமர்ஜென்சி ப்ரிகாஷன். இதுதான். ஆனா செய்யாம அறிகுறி வந்து ரொம்ப தாமதமா தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அது ஊடுருவி மூளைக்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும்னு சொல்றாங்க. அதனால தான் நான் கேட்கிறேன், உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அறிகுறிகள்? அதாவது ரேபீஸ்க்கான அறிகுறி வந்து
பல வருடங்கள் கழிச்சு கூட நமக்கு வரலாம் சில வகை. அதாவது இந்த வைரஸ் வந்து ஒரு நியூட்ரோடோபிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரேபீஸ் வைரஸ் வந்து ராப்டோ வைரஸ் அப்படின்ற ஒரு வகையை சார்ந்த லைசோ வைரஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸை சார்ந்தது. இப்போ இந்த நாய் கடிக்கிறதுனால மட்டுமே நமக்கு ரேபீஸ் வராதுங்க. இப்போ தெருவில் இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, பெருக்கான்னு சொல்லுவோம் பாருங்க, பெரிச்சாலி. அந்த பெரிச்சாலி நிறைய குழந்தைகளை கூட, ஊரில் இருக்கிற குழந்தைங்களை கூட கடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வரும். நம்ம வீட்டில் இருக்கிற ரேட் கடிச்சா வராது. ஆனால் சாக்கடைகளில் இருக்கிற அந்த பெரிய பெரிச்சா கூட வரும். அது மாதிரி சில விலங்குகள், எந்த விலங்குகள் கடிச்சாலும் ரேபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர் கன்சிடர் பண்ணணும். இன்னொன்று, அதுக்கான வேக்சின்ஸ் எவ்வளோ நம்ம ப்ரிவென்ஷன் சொன்னோமோ அதே மாதிரி வேக்சின்ஸ் இருக்குங்க. வேக்சின் வந்து இப்போ நான் வந்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் கடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த வேக்சின் எடுத்துக்கலாம். 5 டோஸ் வேக்சின் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்தது எந்த ஒரு கடிச்சாலோ வெறிநாய் கடிச்சாலோ நான் வந்து 2 டோஸ் தான் எடுக்கணும். 0 and 3 மட்டும் எடுத்தாலே போதும், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. ஸோ எப்படி வந்து ஒருத்தருக்கு டைஃபாய்டு வரத்துக்கு முன்னாடி டைஃபாய்டு வேக்சின் எடுத்துக்கிறோம், கொரோனா வரத்துக்கு முன்னாடி நம்ம கொரோனா வேக்சின் எடுத்துக்கிட்டோம், அந்த மாதிரி வந்து ரேபிஸ் வந்து அந்த டாக் பைட்டுக்கான வேக்சின்ஸ் வந்து அவைலபிள். அதை வந்து ஆர்வலர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வைல்ட் லைஃப்ல இருக்கிறவங்க இருக்காங்க, ஹூ ஆர் ஆல் இன் ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பேசலாம். ஸோ பப்ளிக்கு நம்ம என்ன அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க எப்படி வாஷ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வேக்சின் அவைலபிலிட்டி இருக்கு, இதை வந்து தெளிவா சொல்லணும். இன்னொன்னு, நம்ம த்ரூஅவுட் இந்த டாக்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, டாக்ஸை வந்து கில் பண்றது, அதை இது பண்றது மட்டுமே ஒரு தீர்வு இல்லை. இப்போ அந்த சார் வந்து சொல்றாரு, ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏர்போர்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் ப்ராப்ளம். ஒன்லி வித் சென்னையை மட்டும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இதோட சினாரியோ என்ன அப்படின்றத பற்றி கவர்மெண்ட் ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும். நிச்சயமா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் மிக அதிகமாக சேலத்தில் தான் நாய்க்கடியினுடைய பாதிப்பு என்பது பதிவாயிருக்கு. ஒரு வருஷத்திலே 20,000க்கும் மேற்பட்டவர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டாங்கிறது புள்ளி விவரங்கள் சொல்லுது. கமல் சார், நீங்க மீண்டும் இணைஞ்சிருக்கீங்க, சுருக்கமா நீங்க சொல்ல வந்ததை முடிச்சிருக்கீங்க. பிரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத் மட்டும் தான் அப்ரோச் பண்றோம். சோ ரேபீஸ் இஸ் a preventable cause of death. அதுக்கு ஈஸியான ப்ரிவென்ஷன் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணோம்னா புரோட்டோகால்ஸ் பிரகாரம் ஈஸியா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம். இட் கேன் பி வெரி சேஃப். நன்றி.